எழுந்தோடனே பல் விளக்குறோம். ப்ரஷ்லேருந்து ப்ரஷ்ல என்ன வைக்கிறோம்? பேஸ்ட் வைக்கிறோம். அந்த பேஸ்ட்ல என்ன இருக்கு? எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச வரைக்கும் பேஸ்ட்ல உப்பு இருக்கு. ஸோ அதில் அவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்குது. ஓகே. அதில் என்னென்ன கெமிக்கல் இருக்குதுன்னு நம்ம ஒரு நாளும் உள்ளார போய் பார்த்ததில்ல. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு சில கெமிக்கல்ஸ். அதுக்கப்புறம் நம்ம குளிக்கிறோம், சோப்பு போடுறோம். அந்த சோப்பில் இருக்கக்கூடிய பல கெமிக்கல்ஸ், ஷாம்பில் போடுற கெமிக்கல்ஸ், இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்து ஒரு பெர்ஃப்யூம் அடிக்கிறோம். சாதாரணமாக ஒரு பெர்ஃப்யூம்னு ஒன்று அடிச்சுக்கிறோம் இல்லைங்களா, இன்றைக்கி மீடியாவில் வருது இல்லை, அந்த ஒரு ஸ்மெல் வர்றதுக்கு ஒரு 3000 கெமிக்கல்ஸ் ரியாக்ஷன் நடந்தால் அந்த ஸ்மெல்லே வரும். ஸோ இது எல்லாமே நமக்கு ஒரு அன்வான்ட் சப்ஸ்டன்ஸு தான். இன்றைக்கி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்னு நிறைய ஆர்டிக்கல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸு கடலில் உயிர் வாழ்கிற மீன் இனத்தில் இருக்குது, கருவில் இருக்கிற குழந்தையில் இருக்குது. எப்படி போச்சு இதெல்லாம் உள்ளுக்குள்ளார? ஸோ அப்போ இந்த டாக்ஸிக் மெட்டல்ஸ், கெமிக்கல்ஸ், ஹைட்ரோ கார்பன்ஸ் இது வந்து நம்ம வாழ்க்கையில் பெரிய விளைவை ஏற்படுத்திட்டு இருக்கு, நமக்கு கண்ணுக்கு தெரியாமலே. இப்போது உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு நோயாளி வந்தார். அவருக்கு பேசிக் டயக்னோசிஸ் என்னன்னிங்கன்னா ஏஜ் ரிலேட்டட் மேக்குலார் டீஜெனரேஷன், அதாவது பார்வையில் வந்து விழித்திரை இருக்கு இல்லைங்களா, அந்த விழித்திரையில் வந்து ஒரு பாதிப்பு வர்றதுனால அவருக்கு வந்து பார்வையில் எல்லாம் சரியாக இருக்காது. உதாரணத்துக்கு ஒரு நேர்கோடு கோணலாக இருக்கும். ஸோ அது பல கண் மருத்துவர்கள்லாம் பார்த்துட்டு வயது முதிர்வுனால வரக்கூடிய மேக்குலார் டிஜெனரேஷன், இது வியாதி இல்லை, இது அப்படி தான் இருக்கும், நீங்கள் அப்படியே சத்தான உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு சரி பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. என்கிட்ட வந்தாங்க. அவங்களுக்கு இன்சிடென்டெல்லாம் சர்க்கரை நோய் இருந்தது, ரத்த கொதிப்பு இருந்தது, கொலஸ்ட்ரால் எல்லாமே இருந்தது. ஸோ அதுக்காக வைத்தியம் பண்ண போகும்போது நான் இந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கலான்னு எடுத்து பார்த்தா அவங்க உடம்புல வந்து டாக்ஸிக் மெட்டல்ஸ் ஜாஸ்தி இருந்தது. அதுக்குண்டான அறிகுறி இதில் தெரிஞ்சுது. ஸோ அப்போ இந்த டாக்ஸிக் மெட்டல்ஸ் வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஒரு செல்லுலையுமே போய் அதை ஒழுங்காக வேலை செய்ய விடாமல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு சிம்பிளாக சொன்னது ஒன்று தான், காலையில் எழுந்து நீங்கள் ப்ரஷ் பண்ணுங்கள், இப்போ யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட் வேண்டாம், அதுக்குன்னு ஆர்கானிக் சில டூத் பவுடர்ஸ் எல்லாமே இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கிறங்க. சோப்பு பதிலாக சீயக்காய் யூஸ் பண்ணுங்கள், பர்ஃப்யூம்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். அது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் அவர் கரெக்ட் பண்ண ஆரம்பித்தோம். உதாரணத்துக்கு அவர் டெய்லி வந்து வாட்டர் பாட்டில் ஒன்று, தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போவாங்க, ஸ்டீல் பாட்டில். அந்த ஸ்டீல் பாட்டில் உள்ளார நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு. எவ்வளோ வருஷம் சார்? ஒரு 4-5 வருஷமாக இதான் யூஸ் பண்ணுறேன். காரில் வச்சுருப்பாரு, ஆஃபீஸ் போகிற உள்ளார பார்த்தா அவ்வளோ வந்து ரெஸ்ட் ஆகி போயிருக்கு. ஸோ அந்த அதுலேருந்து கரைஞ்ச அந்த டாக்ஸிக் மெட்டல்ஸ் எங்கே போகும்? உள்ளார தானே போகும். சின்ன சின்ன விஷயங்களை அவங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து இதெல்லாம் மாற்றும். இந்த எக்ஸ்போஷர் குறைஞ்ச உடனே ஒரு 2-3 மாதத்துலேயே ஒரு பெரிய மாறுதல் உடம்புல வருது. அப்படியா? கண்டிப்பாக வருது. ஸோ இதில் கோடு தெரிய ஆரம்பிக்குதா?